10,000 இருந்தா காய் கடை வைப்பேன், 50,000 இருந்தா மளிகை கடை வைப்பேன், 1,00,000 இருந்தா மளிகை கடை வைப்பேன். 5 லட்ச ரூபா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் பேக்கரி ஆரம்பிச்சோம். அடுத்து 10 லட்ச ரூபா இருந்துச்சு டீ கடையோட சேர்த்து ஆரம்பிச்சோம். அடுத்து டவுன்ஃபால் இருந்துச்சு காய் கடை ஆரம்பிச்சோம். மறுபடியும் இப்போ பிசினஸ் வந்துச்சு. இப்போ 5 lakhs இன்வெஸ்ட் பண்ணி இந்த கடையும் ஓபன் பண்ணிருக்கோம். இங்க வந்து பேரிச்சம்பழம் மில்க் வந்து ரொம்ப ஃபேமஸ்னு சொன்னாங்க. அதை பத்தி நல்லா இருக்கு. பேரிச்சம்பழம் இப்போ ஒரு வாரமா சாப்பிட்டுட்டு இருக்கோம். நல்லா இருக்கு. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம திருச்சியில இருக்கோம். திருச்சியில பாத்தீங்கன்னா சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல மில்க் அண்ட் மிங்கிள்னு ஒரு ஷாப் பார்த்தோம். ஸோ அங்கதான் இப்போ நம்ம ரிவ்யூ எடுக்க வந்திருக்கோம். ஸோ இங்க வந்து என்ன ஃபேமஸ்ன்னு பாத்தீங்கன்னா ரோஸ் மில்க்னு நினைச்சேன். அண்ட் ஆல்சோ வந்து வெளியிருந்து பாக்குற போது ரோஸ் மில்க் அண்ட் ஆல்சோ வந்து ஒரு பாதாம் மில்க் இருக்கும் போது பாதாம் மில்க் ரோஸ் மில்க் தான் ஃபேமஸ் அப்படின்னு நினைச்சேன். ஏன்னா இப்போ இருக்க ட்ரெண்டு பாத்தீங்கன்னா ரோஸ் மில்க் தான் நல்லா போயிட்டு இருக்கு, ரோஸ் மில்க் ட்ரெண்டு. ஸோ ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா டீ டைம் இருந்தது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கருப்பட்டி காஃபி இருந்தது. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா ட்ரெண்ட் வந்து ஒன்லி ரோஸ் மில்க் தான் இருக்கு. ஸோ ரோஸ் மில்க்ல பாத்தீங்கன்னா வில்லேஜ் ரோஸ் மில்க், ஒன்லி ரோஸ் மில்க், அது இதுன்னு எவ்வளவோ அதாவது ஒரு 100 ரகத்துல வந்துருச்சு. ஸோ சம்மர் டேஸ்ல பாத்தீங்கன்னா அவ்வளவு ரகங்கள் ரோஸ் மில்க் கல்ச்சரா போயிடுச்சு. ஸோ ரோஸ் மில்கோட ட்ரெண்டா இருக்கு இப்போ. பார்த்தா சரி ஓகே அதே மாதிரி ஒரு கடையா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா பயங்கர சர்ப்ரைஸ். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்து பேக்கரி ஐட்டம் இருக்கு, ஸ்வீட் ஐட்டம் இருக்கு, ரோஸ் மில்க் ஐட்டம் இருக்கு, பாதாம் இருக்கு. அண்ட் ஆல்சோ வந்து ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட் மாதிரி நடத்திட்டு இருக்காங்க. ஸோ பீஸா பர்கருமே இருக்கு. ஸோ அதுமே வந்து ரேட்டு கம்மி. அண்ட் ஆல்சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ரோஸ் மில்க் பாதாம்லாம் இங்க வந்து ரோஸ் மில்க் பாதாம் இல்ல, அதோட வேற ஒன்று ஃபேமஸா இருக்குன்னு சொன்னாங்க. என்னன்னு கேட்டா டேட்ஸ் இருந்தாங்க. எப்படி இது டேட்ஸ் மில்க் அப்படின்னு சொன்னாங்க. எப்படி டேட்ஸ் மில்க் வந்து ஃபேமஸ் அப்படின்னு கேட்கும்போது அதுதாங்க நம்ம ஃபேமஸ், அதுதான் நம்மளோட எப்படி சொல்றது நம்மளோட ஃபாஸ்ட் மூவிங்கே அதுதான், மத்தெல்லாம் வந்து சும்மா இதுக்குதான் எப்படி சொல்றது அது விற்கும்போது இதுவும் சேல்ஸ் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்த ஓனர் பேசணும். ஸோ ஓனர் என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி இங்க வந்து டேட்ஸ் தான் ஃபேமஸ், டேட்ஸ் மில்க் தான் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். ஸோ டேட்ஸ் மில்க்ல பாத்தீங்கன்னா மேல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன போட்டிருக்காங்க பாருங்க, ஒரு சாக்லேட் ஐஸ்கிரீம் ஒரு இது போட்டிருக்காங்க, சாக்லேட் ஐஸ்கிரீம் போட்டிருக்காங்க. அதாவது வெயில் அடிக்கிற வெயில்ல இது ஒரு குடிச்சீங்கன்னா அப்படி இருக்கு. உண்மையிலே அடிக்கிற வெயில்ல நீங்க குடிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சும்மா ஜம்முன்னு இருக்கும். இது ஸ்டாவ் வச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. எனக்கு ஸ்டாவே பிடிக்காது. குடிப்போம். உண்மையா வரும்போது ட்ரைனிங் முடிச்சு நான் வந்தேன் இங்க சுவேதாவில் ஒரு ஹோட்டல்ல ட்ரைனிங்கு. ஸோ பேங்க் ட்ரைனிங் முடிச்சுட்டு வந்தேன். வரும்போது பாத்தீங்கன்னா இப்படி ஒரு ட்ரிங்க் குடிப்பேன் நான் எதிர்பார்க்கல. பேரிச்சம்பழம் மில்க் வந்து அப்படி இருக்கு. ஸோ வரும்போது அவ்வளவு மயக்கமா நான் வந்தேன். ரொம்ப டயர்டா 2 நாள் போட்டு புரிஞ்சு எடுத்துட்டாங்க. அவ்வளவு டயர்டா வந்தேன். லைட்டா கொஞ்சம் மயக்க வர மாதிரி இருந்தது. ஸோ இதை குடிச்ச அடுத்த நிமிஷம் பாத்தீங்கன்னா அப்படியே உச்சில இருந்து பாதம் வரைக்கும் அப்படியே எப்படி சொல்றது அப்படியே ஜிவ்வுன்னு இருக்கு. அப்படியே உள்ள ஃபுல்லா ஃபயர் பாஞ்சா அப்படி இருக்குமோ, ஃபுல் எனர்ஜியா இருக்கு குடிச்ச உடனே. இதான் சொல்றேன். நான் அதுக்கப்புறம் வீட்டுல போய் சாப்பிடணும் கூட தெரியல. ஆக்சுவலா இப்போ ஸ்ட்ரைட்டா கல்லூர் தான். கல்லூருக்கு போகும்போது வீட்டுல சாப்பிடணும்னு தெரியல. ஏன்னா வந்து போறதுக்கு ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஆயிடும். அந்த டிராவல்ல பாத்தீங்கன்னா நான் எதுவுமே சாப்பிடணும்னு நினைச்சா கூட சாப்பிட முடியாது. ஏன்னா இதை சாப்பிட்டா ஃபுல் பசி தீர்ந்துடும். நீங்க கொலை பசி இருந்தாலும் நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு 5 மணி நேரம் 6 மணி நேரத்துக்கு பசி எடுக்காது. அண்ட் ஆல்சோ பிரான்சிஸ் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு வரவங்களுக்கு 2 லட்ச ரூபா பிரான்சிஸ், 10க்கு 10 கடை. இன்னொரு விஷயம் என்னன்னா சில பேர்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஓவனு ஃப்ரீசரு அதெல்லாம் தான் வாங்கி தருவாங்க. இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ண மாட்டாங்க, டேபிள் எல்லாம் வாங்கி தர மாட்டாங்க. டேபிள் எல்லாம் இருக்கிற இடம் தான் சொல்லுவாங்க.
டேபிள்னு ஒரு 4-5 பிளாஸ்டிக் எடுத்து போட்டுருவாங்க. ஒரு 1000-2000 தான் ஆகும், அது அந்த பிளாஸ்டிக் எடுத்து போட்டுருவாங்க. ஸோ அந்த அளவுக்கு இருக்காது. நம்ம ஒரு 7 லட்சம் தராங்க, 4 லட்சம் 3 லட்சம் கூட சில பேர் ஃப்ரான்ச்சைஸ் தராங்க. அந்த அளவுக்குலாம் இருக்காதுங்க. ஆனா நம்ம கடையில பாத்தீங்கன்னா 10க்கு 10 கடை. உங்களுக்கு வந்து டேபிள், ஓவன், ஃப்ரீசரு, அப்புறம் வந்து உங்களுக்கு பாட்டில்ஸ் அண்ட் ஆல்சோ வந்து உங்களுக்கு வந்து இன்கிரீடியன்ட் எல்லாமே அண்ட் ஆல்சோ வந்து உங்களுக்கு ட்ரைனிங்கும் அண்ணன் கொடுப்பாங்க. ஸ்பெஷலா அண்ணன் சொல்றாங்க நீங்க ஓனரே ஒரே ஆள் பாத்துக்கலாம், இல்லைன்னா ஸ்டாஃப் ஒரே ஆள் நம்பிக்கை தன்மையான ஒரு ஆளை போட்டு நீங்க பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அண்ட் ஆல்சோ வந்து இது மாதிரி கிடைக்காது. ஏன்னா வந்து உங்களுக்கு இன்டீரியர் டெக்கரேஷனோட உங்களுக்கு எல்லா ப்ராடக்ட்டுமே சேர்த்து 2 லட்சம் ஃப்ரான்ச்சைஸி எங்கேயுமே கொடுக்க மாட்டாங்க, நம்ம அண்ணன் கொடுக்குறாங்க. ஸோ ஸ்கிரீனுக்கு நம்பர் கான்டெக்ட் பண்ணி அண்ணனுக்கு வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அந்த ஃப்ரான்ச்சைஸை. ஸோ 2 லட்சம் நீங்க வச்சிருந்தீங்கன்னா நீங்க முதலாளிங்க, நீங்க உங்க ஊர்ல நீங்களே கடை போட்டு நீங்க சூப்பரா பழைக்கலாம். அண்ட் ஆல்சோ வந்து நீங்க வரீங்கன்னா முழு விவரத்தை கேளுங்க. ஏன்னா வந்து நான் சொல்றேன், இருந்தாலும் முழு விவரத்தை நீங்க கேட்டுட்டு அந்த ஆல்சோ எப்படி போட போறீங்கன்னு நீங்க நல்லா யோசிச்சுட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஸோ இது வந்து நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு. ஸோ இன்வெஸ்ட் பண்ணுங்க. அந்த ஆல்சோ வந்து எப்படி பண்ண போறோம், எதெல்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு அண்ணன் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ஓனர் அண்ணன் வந்து பல தொழில் பண்ணியிருக்காரு, பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து இந்த கடை வச்சிருக்காரு. இந்த கடை அமோகமா போயிட்டு இருக்கு. ஸோ நீங்க வந்து அண்ணன் கிட்ட கொஞ்சம் அனுபவத்தை கேளுங்க. கொஞ்சம் பேசினாலே அவ்வளவு அனுபவத்தை சொல்றாரு. ஸோ அந்த அனுபவத்தில் நம்மளுக்கும் வந்து அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. ஸோ நீங்க கேளுங்க, எப்படி எல்லாம் என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு ஃபர்ஸ்ட் கேட்டுக்கோங்க. அப்புறம் என்ன பண்ணணும்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும். அண்ட் ஆல்சோ அண்ணனும் சொல்லுவாங்க. ஸோ அண்ணனோட கான்டாக்ட் நம்பர் ஸ்கிரீன்ல இருக்கும். ஸோ ஸ்கிரீன்ல கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. நம்ம வீடியோ பார்த்துட்டு வர கஸ்டமருக்கு 2 லட்ச ரூபா ஃப்ரான்ச்சைஸ். ஸோ 10க்கு 10 கடை, 10க்கு 10 கடையா இருந்தால் உங்களுக்கு வந்து எல்லாரும் சொன்னேன், ஏற்கனவே சொல்லிட்டேன், இருக்கிற எல்லா இன்டீரியர் டெக்கரேஷனோட எல்லாமே இருக்கிற ப்ராடக்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு அண்ணன் தருவாங்க. ஸோ நீங்க வந்து இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க நம்ம அண்ணன்கிட்ட பேசுவோம். வணக்கம்ண்ணா, சொல்லுங்கண்ணா, உங்களை பற்றி சொல்லுங்கண்ணா. என் பேரு சுரேஷ். நான் வந்து திருச்சியில தான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே இங்கே தான். இப்போ நம்ம கடை வச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா ரம்பா தேட்டருக்கு ஏற்ற மாதிரி சத்திரம் பஸ் ஸ்டாண்டு, மில்க் அண்ட் மிங்கிள் கடை பேர். இதில் வந்து நம்ம இதில் வந்து பேச்சம்பழ பால் வந்து ஸ்பெஷலு. அதே மாதிரி ரோஸ் மில்க் ராஜா அவங்க செய்கிற மாதிரி ரோஸ் மில்க் பண்ணுறோம், பாதாம் மில்க் பண்ணுறோம். பாதாம் மில்கில் ஹாட்டு கூலிங்கு நம்ம இதில் வேரியஸ் மெனு இருக்கும். அவங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிலலாம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா பாதாம் பாலில் 1-2 வெரைட்டிஸ் தான் கிடைக்கும். இங்கே வந்து மெனுவில் கிடைக்கும். எப்படி பார்த்தீங்கன்னாலும் ஒரு 15 வெரைட்டிஸ் கிடைக்கும். ரோஸ் மில்க், பாதாம் பால், டேக்ஸ் மில்க், இதுலேயே 15 வெரைட்டிஸ் கிடைக்கும். ஃப்ரான்ச்சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 லட்சத்தில் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். ஃப்ரான்ச்சைஸின்றது வந்து 10க்கு 10 கடை எடுத்து இது பண்ணுறவங்களுக்கு, ஒரு சிங்கிள் ஓனர் வச்சு பண்ணுறவங்களுக்கு நம்ம 2 லட்சம் ரூபாய்க்கு ஃப்ரான்ச்சைஸ் பண்ணி தரோம். இந்த ஃப்ரான்ச்சைஸ் எப்படின்னா அவங்களோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி மாறும். அவங்க மெனுவில் நான் கொடுத்துருக்க மெனுவில் இல்லாமல் இதுலேருந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி கேட்டாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மெனுஸு, மெட்டீரியல்ஸு இதெல்லாம் குறையும். நான் பண்ணியிருக்கேன் அந்த ஸ்டாண்டர்ட் மெனு பண்ணோன்னா அவங்களுக்கு 2 lakhsல நான் ஃப்ரான்ச்சைஸ் பண்ணிடுவேன், ஃப்ரான்ச்சைஸ் வித் ட்ரைனிங்கோட. ஏன்னா நீங்க வந்து இவ்வளவு வந்து நல்லா சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கீங்க. பட் ஆனா வந்து நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டவுன்ஃபால் ஆயிருக்கும். ஸோ நிறைய கத்துட்டு இருப்பீங்க. ஸோ அதாவது இந்த தொழில் எவ்வளவு தொழில் பண்ணிருப்பீங்க. ஸோ அதுல வந்து நீங்க கத்துக்கிட்டது என்ன, நீங்க நஷ்டம் அடைஞ்சிருக்கீங்களா? அப்படி நஷ்டம் அடைஞ்சிருந்தா அதுல இருந்து எப்படி மீண்டு வந்திருக்கீங்க, அதை பத்தி சொல்லுங்க. நான் இந்த கடை வந்து எனக்கு வந்து 4வது கடைனா ஒரு டோல்கேட்ல ஒரு பேக்கரி, வாலாடில் ஒரு பேக்கரி, அதில் வந்து டீ கடையோட பண்ணேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காய் கடை பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மில்க் அண்ட் மிங்கிள்ட்டு இது 4வது கடையாக பண்ணுறேன். இதில் வந்து அப்பு டவுனுன்றதெல்லாம் இல்லை, எல்லாத்துலேயுமே காமனாக லாபமும் இருக்கும் நஷ்டமும் இருக்கும். இது வந்து பீக்கில் இருக்குது, இப்போ வந்து சீசனில் பீக்கில் இருக்கிறதுனால இதை பண்ணுறோம். டேக்ஸ் மில்க் ஃபர்தராக நம்ம திருச்சியில் நம்ம தான் எஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் பண்ணுறோம். நீங்கள் என்ன சொன்னாலும் சிங்க படத்தில் சூர்யா சொன்ன மாதிரி தான், 10,000 ரூபா இருந்தால் காய் கடை வைப்பேன், 50,000 ரூபா இருந்தால் மளிகை கடை வைப்பேன், 1 லட்ச ரூபா இருந்தால் மளிகை கடை வைப்பேன்ற மாதிரி தான். 5 லட்ச ரூபா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் பேக்கரி ஆரம்பித்தோம். அடுத்து 10 லட்ச ரூபா இருந்துச்சு, டீ கடையோட சேர்த்து ஆரம்பித்தோம். அடுத்து டவுன்ஃபால் ஆனிச்சு, காய் கடை ஆரம்பித்தோம். மறுபடியும் இப்போ பிஸ்னஸ் வந்துச்சு. இப்போ 3-5 lakhs இன்வெஸ்ட் பண்ணி இந்த கடையும் ஓப்பன் பண்ணியிருக்கோம். இது வந்து நான் சொல்கிறது வந்து 5 lakhsன்றது வந்து அக்ரிமெண்ட்டு இடத்தோட இதோட சேர்த்து வந்தது. நான் ஃப்ரான்ச்சைஸ் கொடுக்குறது வந்து இன்டீரியரு இந்த இதோட சேர்த்து 2 lakhsல.
சூப்பர்ண்ணா, நல்லா சொன்னீங்க. ஸோ நம்மளுக்கே வந்து அவ்வளோ இன்ஸ்பிரேஷனா இருக்கு. ஸோ இங்கேருந்து வெளில போனா நானே கடை வைக்கிறேன்னு பார்த்து வருது. அந்த அளவுக்கு நீங்க மோட்டிவேஷனா பேசுறீங்க. ஸோ நல்லா இருந்துச்சு. பட் நீங்க வந்து அந்த டவுன்ஃபாலை எப்படி வந்து நீங்க இது பண்ணீங்க, அதை பத்தி சொல்லுங்க. நம்ம டவுன் ஆகலாம். டவுன் ஆகுறது வந்து பிசினஸ்ல அப்போ ஏதோ அதை வந்து நம்ம ஃபேஸ் பண்ண மட்டும் கற்றுக்கணும். அதை பார்த்து ஓட ஆரம்பிச்சோன்னு பிசினஸ் வந்து நம்மளை துரத்தி அதோட மூளை கட்டிடும். இப்போ ஒரு இடத்துல நீங்க பர்ச்சேஸ் பண்ணி அது கிரெடிட்ல பர்ச்சேஸ் பண்ணி இது பண்ணியிருப்பீங்க. அவங்கள்ட்ட போய் பேசுங்க. பேசி அதை ஃபேஸ் பண்ணீங்கன்னா அவங்கள்ட்டே பேசிட்டு இன்னொரு கடையை ஆரம்பிச்சும் போது அவங்கள்ட்ட இன்னொரு அமௌண்ட் இந்த இதுல பாதி அமௌண்ட் கொடுத்துட்டு அண்ணே கொஞ்சம் ஸ்டாக் கொடுங்கன்னா அவங்களே கொடுப்பாங்க. எல்லாருமே நம்மளை போட்டு அமுக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. ஏன்னு சொன்னா நம்மளை வச்சு அவங்க பிசினஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி நீங்க எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணீங்கன்னா ஈஸியா இருக்கும். ஃபேஸ் பண்ணாம விட்டுட்டு ஓடணும்னு வைங்களேன், அவங்க நம்மளை துரத்தி அடிச்சிருவாங்க. கண்டிப்பா இப்போ வந்து தொழில வந்து நம்பிக்கை ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து எந்த ஒரு தொழிலுமே முக்கியம், அதாச்சும் எந்த ஒரு விஷயத்துலயுமே நம்பிக்கை முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. வாழ்க்கையில வந்து நம்பிக்கை தான் வாழ்க்கைன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. தத்துவமும் கூட இருக்கு. ஸோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களோட நம்பிக்கை இங்க கொண்டு வந்திருக்கு. ஸோ அதே வந்து நம்பிக்கை மற்றவங்களுக்கு இருந்தா கண்டிப்பா வந்து அவங்களாலும் ஜெயிக்க முடியுமா? புதுசா கடை திறக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து என்ன சொல்ல வரீங்க, அதை பத்தி சொல்லுங்க. நம்பிக்கையோட ஓபன் பண்றதோட அந்த இடத்துல நம்ம சக்சஸ் ரேட்டிங்ஸ் பாருங்க. இப்போ அந்த இடத்துல ஒரு ஃப்ளோ இருக்குன்னா அந்த இடத்துல வந்து அவங்க நிப்பாட்டி அவங்களுக்கு தேவை ரெக்குயர்மெண்ட் இருக்குமா அப்படின்ற அந்த ரெக்குயர்மெண்ட் மட்டும்தான் அவங்களுக்கான இது. பாக்கியப்படி வேற எதுவுமே கிடையாது. அவங்களோட ரெக்குயர்மெண்ட்டை ஃபில் பண்ணீங்கனாலே நீங்க சக்சஸ்க்கான முதப்படி. அதே மாதிரி பிசினஸ்ல வந்து நம்பிக்கைன்றதோட நீங்க பண்ற ஃபேஸிங் தான் ரொம்ப முக்கியம். நீங்க நம்பிக்கைன்றதே உங்க ஃபேஸை காட்டி நீங்க பேசுறது மட்டும்தான். உங்க மேல அடுத்தவங்களுக்கு வர நம்பிக்கை மட்டும்தான் உங்களோட நம்பிக்கை. ஓகே, கண்டிப்பா புரியுதுண்ணே. இவ்வளவு விஷயங்கள் சொன்னீங்க. ஸோ இது வந்து நம்ம பாக்குற வியூஸ்க்கு அவ்வளவு வந்து இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்கும். ஸோ ரொம்ப நன்றிண்ணே. ஸோ இதே மாதிரி வந்து நீங்க ஒரு இன்னொரு 10-15 கடை திறக்கணும். ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் என்னையே விளம்பர கூப்பிடணும்னு வேண்டிக்கிறேன்னு. ஸோ கண்டிப்பா திறப்பீங்க. கண்டிப்பா அந்த நம்பிக்கையோட இருங்க. கண்டிப்பா உங்க கால் பண்ணி கூப்பிடுறோம். அடுத்த கால பிரான்ச் ஓபனிங்க்கு கண்டிப்பா கூப்பிடணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பான சீக்கிரமா திறப்பீங்க. அந்த ஆண்டவன்ட்ட நானும் வேண்டிக்கிறேன். ஸோ நம்ம சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்ததுக்கு, விளம்பரம் கொடுத்தது ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. இங்க வந்து பாத்தீங்கன்னா அண்ணன் ரெகுலர் கஸ்டமர். ஸோ அண்ணன் வணக்கம்ண்ணா, சொல்லுங்கண்ணே. மில்க்கு நல்லா இருக்கு, பேரிச்சம்பழம் நல்லா இருக்கு, ஸ்வீட்லாம் மற்ற கடையோட இங்க நல்ல விலை கம்மியாகவும் இருக்கு, நல்லாவும் இருக்கு, தரம் நல்லா இருக்கு. இங்க வந்து உங்களுக்கு என்ன ஃபேவரட்? கூல்ட்ரிங்க்ஸ் இங்க வந்து பேரிச்சம்பழம் மில்க் வந்து ரொம்ப ஃபேமஸ்னு சொன்னாங்க. அதை பத்தி நல்லா இருக்கு. பேரிச்சம்பழம் இப்போ ஒரு வாரமா சாப்பிட்டுட்டு இருக்கோம், நல்லா இருக்கு. ஏன்னா நாங்களே வந்து பாத்தீங்கன்னா பாதாம் பால் அண்ட் ரோஸ் மில்காக தான் வந்தோம். ஆனா உள்ள வந்து பார்த்தா நம்மளுக்கே ஒரு எப்படி சொல்றது டிஃப்ரெண்டா இருந்தது. ஏன்னா ரோஸ் மில்க் நாங்களாம் ரோஸ் மில்க் எல்லாரும் கடை வச்சிருக்காங்க, பாதாம் மில்க் கடை வச்சிருக்காங்க. ஆனா டிஃப்ரெண்டா இவங்க பேரிச்சம்பழம் ஃபேமஸ்ன்னு சொல்றாங்க. ஸோ பேரிச்சம்பழம் எல்லாமே சாப்பிட்றாங்களேன்னு பார்த்தா டக்குனு வந்து என்ன சொன்னாங்க, பேரிச்சம்பழம் நம்மளுக்கு அல்ல, பேரிச்சம்பழம் மில்க் தான், அது பேரிச்சம்பழம் பால் தான் வந்து ஃபேமஸ் அப்படின்னாங்க. ஸோ அதையும் நம்ம சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொன்னோம். நல்லா டேஸ்டா இருக்கு. பேரிச்சம்பழம் சாப்பிட்டா நல்லா இருக்கு. ரோஸ் மில்க் அதை விட நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. கண்டிப்பா நீங்க நம்ம ஊர் தானே, திருச்சியா? கண்டிப்பா வாங்க. கண்டிப்பா வாங்க, உங்க ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரும் கூட்டிட்டு வாங்க. சரி, ரைட். கண்டிப்பா வரணும். ஒரு வாரமா அங்க சாப்பிட்டுட்டு தான் இருக்கோம். மத்தியானம் டயத்துல சாப்பிட்டு நல்லா வரலாம், கஸ்டமர் வரலாம். டீ சாப்பிடுறதுக்கு இதை சாப்பிடலாம். ஓகே, நல்லா இருக்கு. ஓகே, ஏன்னா நான் சொல்றது வேறங்க, இருந்தாலும் நம்ம கஸ்டமர் சொல்றது வேற. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்படி சொல்றது, ஸ்வீட் மட்டும் வச்சிடலாம, பாதாம் பால் அண்ட் ரோஸ் மில்க் மட்டும் வச்சிடலாம, இவங்க வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணிருக்காங்க. ஸோ அந்த டிஃப்ரெண்டா ட்ரை பண்ற அந்த மனம், அதை எப்படி சொல்லுவோம், அந்த தாட் வந்துச்சுல்ல, அதுக்கே நம்ம பாராட்டணும், அவங்க எண்ணத்துக்கு பாராட்டணும். ஸோ வந்து அதான் மில்க் குடிச்சு செம்மையா இருந்துச்சு. நான் வரும்போது உண்மையிலே மயக்கம் வர மாதிரி இருந்தது, லைட்டா கிரிகிருன்னு இருந்தது. ஸோ 2 நாள் புளி முடிச்சுட்டாங்க. ஸோ ட்ரைனிங்கு. ஸோ இங்க வந்து மயக்கம் வர மாதிரி இருந்தது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் எனர்ஜெட்டிக்கா இருக்கேன். ஸோ ஒரு சார்ஜ் ஏற்றுற மாதிரி அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருக்கேன். ஸோ நீங்கள் திருச்சி வரீங்கன்னா கண்டிப்பாக சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா, ஸோ அது பக்கத்துலேயே நம்ம கடை இருக்கு. வந்து சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஸோ நம்ம கமெண்ட் செக்ஷன்ல அடுத்த வீடியோ எங்கெங்க பண்ணணும்னு சொல்லுங்க. ஸோ கோயிலும் பண்ணிட்டு இருக்கோம், கோயிலும் நல்ல வியூஸ் போயிட்டு இருக்கு. ஸோ அதாவது பிரசித்திப்பட்ட கோயிலா நாங்கள் பார்த்து இருக்கோம். எல்லா கோயிலுமே சத்தியவான கோயில் தான். ஆனால் சில வியூஸ்லாம் இருக்கும்ல, சரி சில கோயில்லாம் இருக்கும், அங்கே போனாலே வேண்டிக்கிட்டாலே உடனே நடந்துருப்பா, போய் உண்மையா வேண்டிக்கிட்டா உடனே நடந்துருன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி கோயில்லாம் பார்த்து எடுக்கிறோம். இன்னைக்கு மலைக்கோட்டை எடுக்கலாம்னு பார்த்தோம், பட் இன்னைக்கு எடுக்க முடியுமான்னு தெரியல. ஏன்னா 9 மணிக்கு க்ளோசிங், பட் டைம் ஆயிடுச்சு. ஸோ தெரியல, மேபி வெளில இருந்து ஏதோ கும்பிட்டு போட்டு போலான்னு. ஸோ
ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது கோயில் இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்க. அண்ட் ஆல்சோ நம்ம அந்த மாதிரி டிஃபரெண்டாக ட்ரை பண்ணா அந்த கடையும் சொல்லுங்க கமெண்ட் செக்ஷன்ல. ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை பார்க்கலாம். நான் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பை பை.